ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு ரயில்வே துறையில தான் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு தான் வந்திருக்கு. ஸோ அந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதினா, நீங்க 10த் நீங்க மினிமம் பாஸ் பண்ணி நீங்க டிகிரி வரைக்கும் அப்ளை பண்ற மாரி உங்களுக்கு வந்து 3 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. இதுக்கான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்நாட்ல தான் வந்து இருக்க போது. தேர்வு இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. ஸோ சம்பளத்த பொறுத்தவரைக்கும் 19,500லேருந்து உங்களுக்கு வந்து 35,400 வரைக்குமே உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ தமிழகம் முழுதும் அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் நான் கீழ குடுக்குறேன். நீங்க கரெக்ட்டா பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இத வந்து நீங்க கரெக்ட்டா பிரிண்ட் எடுத்துட்டு இதில குடுத்துருக்கிற மாரி உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களோட நேம்ல இருந்து ஃபாதர் நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர் இந்த மாரி இதில என்னென்ன குடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ கம்ப்ளீட்டா இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டு, உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து இணைக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்க இணைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்க, இந்த இடத்திலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸா நீங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்க இணைச்சு, இங்க வந்து குடுத்துருக்காங்க பாருங்க அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீசர் ரெக்ரூட்மென்ட் இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி சென்னைன்னு குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து போஸ்ட் மூலியமா நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட்ட பொறுத்தவரைக்கும் 7த் பிப்ரவரிக்குள்ளார நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து இதில குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலை வந்து உங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா, ஸோ இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி. ஸோ அதாவது பார்த்தோன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட் கீழ தான் வந்து இது செயல்படுது. இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி ஐசிஎஃப்ன்னு சொல்லுவோம். இது எங்க இருக்குன்னா, உங்களுக்கு வந்து சென்னையில வந்து இருக்கு. ஸோ அங்கருந்து தான் இத வந்து குடுத்துருக்காங்க. இங்க வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ இதில உங்களுக்கு போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் மொத்தமா 3 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் எடுக்குறாங்க. ஒண்ணு வந்து சீனியர் கிளர்க்குங்கிற கேட்டகரி. இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்க டிகிரி முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ ஜூனியர் கிளர்க்குக்கு வந்து பாருங்க 12த் நீங்க பாஸ் பண்ணா எலிஜிபிள். டெக்னீஷியன் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10த் நீங்க பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா, நீங்க ஐடியில வந்து அந்த ரெலவன்ட் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ டெக்னீஷியன் ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். ஸோ அதே மாரி இதில வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் மினிமம் வந்து 18 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம நீங்க வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து பாண்ட் பிட்வீன் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எந்த இயர்லேருந்து எந்த இயர்க்குள்ள நீங்க பிறந்திருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறது இந்த இடத்திலேயே கிளியரா குடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் லிமிட்டுக்கு வந்து வயது வரும்போது இங்க குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து செலக்ஷன் மெத்தட் வந்து பண்றோம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க குடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட் வந்து இருக்கும்னா, உங்களோட குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ஸ்போர்ட்ஸ் இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மென்ட் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில குடுத்துருக்க ஸ்போர்ட்ஸ்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். ஸோ குவாலிஃபிகேஷன் பிளஸ் அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தா நீங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பாருங்க, உங்களுக்கு எந்தெந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து இதில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது இங்க குடுத்துருக்காங்க. ஸோ லெவல் 5க்கு தனியா குடுத்துருக்காங்க. லெவல் 2க்கு தனியா குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் வாரியாவே இங்க வந்து இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில நீங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. எப்படி வந்து பாருங்க, உங்களுக்கு செலக்ஷன் மெத்தட் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மென்ட்ட வந்து 50 மார்க்கா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட கேம் ஸ்கில்லு, பிசிக்கல் ஃபிட்னஸ் இத வச்சு ட்ரையல்ஸ் இதெல்லாம் வச்சு 40 மார்க் வந்து இருக்கும். குவாலிஃபிகேஷன வச்சு 10 மார்க் வந்து இருக்கும். டோட்டலா தான் உங்களுக்கு வந்து 100 மார்க் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சேலரின்னு பொறுத்தவரைக்கும் லெவல் 5 படி உங்களுக்கான சேலரி இருக்கும். ஸோ 35,400க்கு மேல இருக்கும். அதே மாரி லெவல் 2 படி உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். 19,900க்கு மேல உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு சேலரி லெவல் உங்களுக்கு வந்து வேரி ஆகும். ஸோ செக் பண்ணி பாருங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி, வுமன் கேட்டகரி, ஸோ மைனாரிட்டீஸ் அண்ட் எக்கனாமிக் பேக்வர்ட் கிளாஸஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 250 வந்து பே பண்ணுவீங்க. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற கம்யூனிட்டி எல்லாரும் வந்து 500 வந்து நீங்க பே பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிடி எடுத்து தான் பே பண்ற மாரி இருக்கும். அது எந்த நேம்ல டிடி எடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்க. மேல குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபேவர் ஆஃப் எஃப்ஏ அண்ட் சிஏஓ/ஐசிஎஃப் பேயபிள் அட் சென்னைன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நேம்ல தான் நீங்க டிடி இல்லன்னா வந்து இந்தியன் போஸ்டல் ஆர்டர்ல நீங்க வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ல வந்து நீங்க வந்து ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கேயே வந்து பாருங்க, ஸ்டெப்ஸுமே இங்க இருக்கு. எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.